ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஏஞ்சல்ஸ் ஃபாலன் வாரிஸ் ஆஃப் பேஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய வில்லன் இந்த உலகத்தையே தன்னுடைய அடிமையாக்கணும், தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்தை ஆளணும், நான் தான் கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருப்பான். நிறைய மாயாஜாலம்லாம் பண்ணுவான். இப்படி வில்லன் செய்கிற அனைத்து சம்பவமும் நம்ம ஹீரோவுக்கு கனவாக போகும். ஹீரோ முன்னாள் இராணுவ வீரர், ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பார். உடனே கனவுல இந்த வில்லன் பண்ணுறதெல்லாம் இவர் பார்ப்பார். உடனே இவர் களத்தில் இறங்குவார். இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவா மாறிச்சு, வில்லனை ஹீரோ அடக்குனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ அவருடைய ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி வில்லன் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டோரி பார்த்தா பழைய ஸ்டோரி தான், இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அந்த கடைசி கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போக வேணாம். ஏன்னா போஸ்டரை பார்த்துட்டு இது பயங்கரமான ஒரு படம், விஎக்ஸ் படம் அல்டிமேட்டாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஆகா ஓஹோன்னு நினச்சிங்க, நீங்கள் முடிஞ்சிங்க. ஏன்னா எதுவுமே சரியில்லை. நான் சொன்னது இது ஒரு படம்ப்பா எடுத்துருக்காங்கப்பா, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். ஆனால் இந்த படம் நீங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இது மாதிரி ஹாலிவுட் படமெல்லாம் ஹாரர் மூவி, அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நிறைந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது, சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எதுவுமே இவங்க திறம்பட கொடுக்கல, ஏனோ தானோ தான் இருக்குது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான், ப்ரிடிக்டபிள் தான். மற்ற படங்கள்லாம் காப்பி அடித்து ஒரு படம் எடுத்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படம் பிலோ அவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.